நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு ஆர்ட் ஃபார்மிங்கான ஷார்ட் ஃபிலிம்னா அது ஹோம் பவுண்டுன்னு சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோனா அலன் ரொம்ப நாள் கழிச்சு அவனோட சொந்த ஊருக்கு அவன் அம்மாவை பார்க்க வருவான். அந்த ஊரில் ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு, உங்களோட அம்மாவை எனக்கு தெரியும், நான் உங்களை அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவா. அப்படி இவங்க 2 பேரும் போகும்போது அவங்களோட அம்மாவை பார்த்தாங்களா இல்லைன்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு ஆர்ட் ஃபார்மிங்கான ஷார்ட் ஃபிலிம்னா அது மிஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோ சின்ன வயசுல அவங்க அம்மா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ண சொன்னதால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருப்பான். ஆனால் அவன் லைஃப்பில் அவன் மீட் பண்ணது என்னவோ ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு வாயாடி பொண்ணான நம்ம ஹீரோயினை தான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இம்பர்ஃபெக்டான ஹீரோயினை ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையான்றதா இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு ஆர்ட் ஃபார்மிங்கான ஷார்ட் ஃபிலிம்னா அது ஃபிலோஃபோபியான்னு சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த குரூப் டிஸ்கஷனில் எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற பயத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த குரூப் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட நம்ம ஹீரோயினா சாமுக்கு மேலே பார்த்து பேசுறதுக்கு பயம். அதே குரூப் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட நம்ம ஹீரோயினான லானாவுக்கு அசுத்தமாக இருக்கிறதுனாலே பயம். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நடுவில் எப்படி காதல் உண்டாகுது அப்படின்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு ஆர்ட் ஃபார்மிங்கான ஷார்ட் ஃபிலிம்னா அது ஐ ஃபெல் இன் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நாளாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாளாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இவங்களுக்கு நடுவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே காதல் உண்டாகுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வெளிநாடு போகிற சூழல் உருவாகுது. கடைசியில் இவங்களோட காதலை ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறதுக்குள்ளே சொன்னாங்களா இல்லையான்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரியாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு ஆர்ட் ஃபார்மிங்கான ஷார்ட் ஃபிலிம்னா அது விஷ்கிராண்டர்னு சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஃபவுண்டனை காமிப்பாங்க. அந்த ஃபவுண்டனில் காயினை போட்டு என்ன கேட்டாலும் அந்த ஃபவுண்டைன் கீழே வேலை செய்கிற விஷ்கிராண்டர் நம்மளுக்கு அதை தந்திடும். அந்த ஃபவுண்டனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட லவ்வை பார்க்கணுன்னு வேண்டிக்கிட்டு காயினை அந்த ஃபவுண்டனில் போடுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் போட்ட காயின் வரத்தை கொடுக்குற வழியை அடைச்சிடும். கடைசியில் இவங்க அவங்களோட லவ்வை மீட் பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரியாக இருக்கும்.